எங்க அம்மா என்னுடைய விரலை கொஞ்சம் கூட விடாமல், கொஞ்சம் கூட சோர்வாகாமல் மீண்டும் 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 என்னை அழைத்து சென்றதுனால தான் இந்த நாக்கில் சரஸ்வதி குடியிருக்கா. அதனால தான் சரஸ்வதி மகாலில் வந்து நான் பேசுகிறேன். கரெக்ட் தானே? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ சரஸ்வதி இருக்கிறதுனால தான் ஜீத் சாரோடைய கொடுக்குற லக்ஷ்மி என் கைக்கு வருது. கொடுத்துருவீங்கல்ல சார்? எங்க லக்ஷ்மி வருதுன்னு ஆள் அட்ரஸ் எல்லாம் போயிட்டார. வந்துடும், புது வருஷம் பிறந்தோன்னா பளிச்சுன்னு கையில் லக்ஷ்மி வந்துடுவா அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த சரஸ்வதியை எனக்கு ஊட்டியது யார்? பிறந்த வீடு இல்லையா? புகுந்த வீட்டில் நீங்கள் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் மிகப்பெரிய அஸ்திவாரம் பிறந்த வீடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இந்த அணிக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக நம்ம குமுதா மேம் இருக்காங்க. இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து பேசுவதற்காக, புகுந்த வீடே என்று பேசுவதற்காக மரியாதைக்குரிய கனகா பிரதாப் மேம் வந்திருக்காங்க. உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ அவங்கள பற்றி நான் நிறைய சொன்னேன். NLP ட்ரெயினர், ஆன்மீக சொற்பொழிவாளர், நாகர்கோவிலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள் மேடம். புகுந்த வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு இருக்காங்க, நீங்கள் தான் அந்த பில்டிங்கை ஸ்ட்ராங் படுத்தணும். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லி, பாரதி படைத்த புதுமை பெண்ணுக்கு இலக்கணமாய் பிறந்த வீட்டு இல்லாமல் புகுந்த வீட்டின் செழுமையை பிரதிபலிக்கும் முகத்தான் இந்த நடுவர் இருக்கையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்ன பாரதி அவர்களே. கரெக்டு தான்ப்பா. ஏன்னா என்னதான் நான் பிறந்த வீடு திருநெல்வேலினாலும் எல்லாரும் என்ன கோவில்பட்டி அன்னபாரதின்னு தான் சொல்லுவாங்களே தவிர திருநெல்வேலி அன்னபாரதின்னு சொன்னதில்ல. அதனால தீர்ப்பு எப்பவுமே கொடுத்துருமா மேடம்? மனசாட்சியே அதை விடுங்க, நான் ஸ்கிரிப்டா பேசணுங்க. தீர்ப்படிங்க எப்பவும் கொடுத்துட்டு போங்க. மனசாட்சியே இல்லாமல் பேச வந்து அமர்ந்திருக்கின்ற, பிறந்த வீட்டை பற்றி பெருமை பேச வந்திருக்கின்ற சகோதரிகளே, மனசாட்சியோடு தெளிவோடு தன்னுடைய கருத்துக்களை உங்கள் முன் சொல்ல வந்திருக்கின்ற எங்கள் அணியை சேர்ந்த வீராங்கனைகளே. லைட்டா துப்பாக்கி வச்சிருக்காங்க மேடம், துப்பாக்கி தெரியுது. புகுந்த வீட்டுல இருந்து அப்படியே நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிற மகாராணி மகாராஜாக்களே, புகுந்த வீட்டுக்கு போகிற கனவோடு இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி அப்படியே சிரிச்ச முகத்தோட நிறைய கருத்துக்களை கேட்க ஆவலா வந்திருக்கிற இளவரசி இளவரசன்களே, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்களே அப்படின்னு சொல்றாங்க. எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அமர்க்களமா தான் இருக்கும். நாங்க நிகழ்காலத்துல நடக்கிறத அனுபவிச்சு பேச வந்திருக்கிறோம் மேடம். குமுதா மேடம் இறந்த காலத்துல நடந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி பேச வந்தனால கொஞ்சம் டென்ஷனா இருந்தாங்க இல்லையா? நான் சொல்ற கருத்து சரியா இருந்தா எனக்கு ஒரு நல்ல கரகோஷம் தரணும். தருவீங்களா? செய்வீர்களா? ஐயோ வந்துருச்சு இல்ல? இறந்த காலத்தை பத்தி பேசினாங்க. இறந்த காலத்துல கல்வி, அம்மா அப்பா கல்வி தரத்தான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எந்த வீட்டுல? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது புகுந்த வீடு தாங்க. கனவு காண்றது பிறந்த வீடு, அந்த கனவுக்கு சிறகுகள் கொடுப்பது அருமை 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 அருமை. நீங்க சொன்னீங்க எங்க அப்பா கல்வி எல்லாம் நிறைய படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அஸ்திவாரம்ங்கிற வார்த்தை சொன்னாங்க. அஸ்திவாரம் போட்டுறோம், நல்ல போட்டாச்சு. ஒரு பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டணும்னு அஸ்திவாரம் போடுறீங்க. நல்ல கவனிங்க, அஸ்திவாரம் போடுறீங்க, போட்டுட்டு பில்டிங் எழுப்பலின்னா ஏங்க என்னங்க பண்ணுவீங்க? அஸ்திவாரத்துக்கு முன்னால உட்கார்ந்துட்டு நான் வீடு கட்ட போறேன், வீடு கட்ட போறேன், வீடு கட்ட போறேன் எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? நாங்க அப்படி இல்லைங்க. எங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு சரியான அஸ்திவாரம் இல்லாட்டாலும் பழசெல்லாம் தோண்டி எடுத்துட்டு புதிய அஸ்திவாரம் போட்டு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறவங்க நாங்க. பழசெல்லாம் தோண்டி எடுத்துட்டு குமுதா மேடம், வெரி சாரி மேடம், ரொம்ப வீக் ஆகிட்டீங்க உங்க அணி. அடுத்து என்ன பேச போறாங்கன்னா, பழசெல்லாம் தோண்டி எடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் சிமெண்ட் மண்ணெல்லாம் பூசி மல்டிப்ளெக்ஸ் மாதிரி நம்ம பில்டிங்ஸ் பெரிய கைத்தல கொடுத்துடலாம். பா உங்களுக்கு அஸ்திவாரம் போட்டு பல வருஷம் ஆகுது போலயே. நம்ம அதை சிந்திக்கணுங்க. உணர்வு பூர்வமான ஒரு சப்போர்ட் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும்னா அது கணவன்கிற ரோல் தான். அந்த கணவன் தான்
பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பாலமா இருக்கிறார். இன்னைக்கு அந்த மாமியார் அண்ணா உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமா அவர் அங்க இருந்து எவ்வளவு அழகா அவர் அம்மா ரசிக்கிறாங்க. சமாளிச்சாரு இல்லையா? அப்ப அந்த கணவன் அந்த உணர்வு பூர்வமான ஒரு சப்போர்ட் ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீட்டுல கொடுக்க முடியாதுங்க. நீங்க இந்த சின்ன குழந்தை காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கேட்டு பாருங்க. அவங்க வந்து ஐஏஎஸ் கனவு அப்பா சொல்லியிருப்பாரு, ஐஏஎஸ் ஆகணும், நீ பெரிய இன்ஜினியர் சயின்டிஸ்ட் ஆகணும், எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரி சரி, அந்த கனவோடு இருந்தாலும் அவளுக்கு பின்னாடி ஒரு 10 பசங்க சுத்துவானுங்க. உண்மையா இல்லையா? 10 பசங்க சுத்துறானுங்க. அவ படிப்பாளா? அந்த பசங்கள அவங்கள சரி பண்றதுக்கு தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவாளா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. 10 பசங்க இருப்பானுங்க. ஒருத்தனை வேண்டான்னு சொன்ன இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தனை வேண்டான்னு சொன்ன இதுக்கிடையில அம்மா சொல்லுவா ஐஏஎஸ் ஆகணும், படி 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 படி. அப்புறம் லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு வர்ற பாத்தீங்களா? அங்கதான் ஆட்டமே ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றது சரியா இல்லையா? நமக்கு லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தர் வந்தாச்சு, அதுக்கப்புறம் அந்த லவ் அது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒருத்தன் வந்தாச்சு, அவன் தான் நமக்கு பெட்டர் ஹாஃப். பெட்டர் ஹாஃப் அர்த்த நாரீஸ்வரர் மாதிரி நம்மளுடைய உணர்வுகளுக்கெல்லாம் அவன் தான் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறான். படி, நீ படிடி, நீ வேலைக்கு போ. இன்னைக்கு நம்ம நாட்டுல அதிகாரத்துல இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க, பெரிய ஆளுமையில இருக்கிற பெண்கள் எல்லாம் புகுந்த வீட்டுடைய சப்போர்ட்ல தான் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கணும் அவையோர்களே. இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய முதல் முதல் ஹியூமன் பீயிங் யாரு? நம்ம ஜனாதிபதி அம்மையார் இல்ல, மதிப்பிற்கும் மாண்பிற்கும் உரிய திரௌபதி முர்மு அவர்கள். பாருங்க, அவங்க வீட்டுல பேஸ்மெண்ட் போட்டாங்க. போடலன்னா நான் சொல்லல, அம்மா அப்பாவை நான் குத்தம் சொல்லல, போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல வந்திருக்கிறாங்கன்னா அதற்கான தைரியமும் பயிற்சி செய்வதற்கான மனோ தைரியத்தையும் கொடுத்தது யாரு? ஆனா அவங்க சொல்றாங்க, புகுந்த வீட்டுல வந்து எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்ல, எங்களுடைய கிச்சனுலே கிடந்து வேக வேண்டியிருக்கு. நான் இங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து கேட்கிறேன், புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் சமையல்லையே என்னுடைய பாதி நேரம் முடிஞ்சிருதுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். கைத்தட்டலே இல்லைங்க, இந்த லைட்டா வருங்க. பெண்கள் வந்து உண்மையிலே இந்த கொரோனா லாக்டவுனை நம்ம தாண்டி வந்தோம். கொரோனா லாக்டவுன்ல நீங்க நல்லா பாருங்க, சினிமா ஹால்கள் மூடப்பட்டது, மால் மூடப்பட்டது, தியேட்டர் மூடப்பட்டது, டாஸ்மார்க் கூட மூடப்பட்டது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் மூடப்படவே முடியல, பெண்களுடைய சமையலறைக்கு மட்டும் லாக்டவுனே போட முடியல. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்காரெல்லாம் எத்தனை வேளை சாப்பிடுவார் மேடம்? 3 வேளையா? என் வீட்டுக்காரர் 30 வேளை தும்பாருன்னு லாக்டவுன்ல தான் நான் கண்டுபிடிச்சேன். சாப்பிட உடனே அடுத்த ஸ்நாக்ஸ் இல்லையா, சாப்பிட தட்டை கழுவி வைக்கிறதுக்குள்ள அடுத்து. உண்மையிலேயே அதான் அவர் சொன்னா ஒரு கவிஞன், பெண்கள் பசித்தாலும் சமைக்கணும், பசிக்காட்டாலும் சமைக்கணும், வேலைக்கு போனாலும் சமைக்கணும், வீட்டில் இருந்தாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இல்லாட்டாலும் சமைக்கணும், வீட்டுக்கார் நல்லா இருக்குன்னு பாராட்டினாலும் சமைக்கணும், பாராட்டினாட்டாலும் சமைக்கணும். மொத்தத்தில் 24 மணி நேரம் வடிச்சு கொட்டக்கூடிய பாவப்பட்ட ஜென்மங்கள் என்னுடைய புகுந்த வீட்டில் சிறைப்பட்டிருக்கக்கூடிய பெண்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, சொல்லுங்க. ஆரம்பத்துல சாஃப்டா தான் ஆரம்பிக்கீங்க, பட் ஃபினிஷிங் கூட சரியில்லையே. உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிற ஒரு நிலையில் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நிச்சயம். நாங்க புகுந்த வீட்டுல சமையல் செய்யறோம்னு அத வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்கிறேன். நான் யாருக்கு சமையல் செய்யறேன்? என்னுடைய காதலர், என்னுடைய கணவர். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி காதலர். காதலர் யூ மீன் லவ்? பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல். அவங்க கண்ணை பாரு, பரதநாட்டியம் டான்ஸ் ஆடு. காலங்களில் அவள் வசந்தம். உங்க கூட டூயட் பாடி நான் என்ன மேடம் பண்ண போறேன்? என் வீட்டுக்கார் எங்க இருக்கிறார்? கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். இந்த பாட்டை தான் அங்க காதல் கணவர் பாடியிருக்காங்க. பாடி முடிச்ச உடனே 12 பிள்ளை.
அதாவது பாட்டு பாடினவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு 2 பிள்ளை என்ன மேடம்? இல்ல, இப்படி ஒரு பாடலை பாடுற அன்பு கணவனுக்கு எத்தனை வேலையும் சமையல் செய்து இவங்களுக்குலாம் அந்த அந்த சொர்க்கம் கிடைக்குமா? எவ்வளவு அனுபவம். குமுதா மேடம் இங்கிட்டு வந்தா தான் குமுதா ஹாப்பி. அந்த கணவனுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம சமையல் செய்து கொடுக்கறதே ஒரு பெரிய பாக்கியம்ங்க. அது யாருக்காக? நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்ம சமையல் செய்யறோம். அதனால அதையெல்லாம் நாங்க தவறாலாம் கருதல, அதெல்லாம் எங்களுக்கு பெருமைதான். அதே மாதிரி அந்த சமையல் கரண்டியை பிடித்த கைகள் தான் இன்னைக்கு பேனாவை பிடிச்சு எழுதுது. இல்ல, நம்மளுடைய நிதி அமைச்சர் இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன். உண்மையிலே மேம் இப்போ தீப்பெட்டி தொழிலாளர்களுடைய 100ஆண்டு விழா நம்ம கோயில்பட்டியில் நடந்துச்சு. அதில் நான் ஆங்கரிங் பண்ண நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. நிர்மலா மேம் வந்திருந்தாங்க. இல்லை, நான் முதல்ல ஜனாதிபதி அம்மையா சொன்னேன். அந்த அம்மா அவங்களுக்கு 2 ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும். அந்த 2 ஆண் குழந்தையும் அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்த வருடம் கணவனும் இறந்துடுறாங்க. கணவனும் இறந்த பிறகுதான் அவங்க ஜார்க்கண்டுக்கு ஆளுநரா மாறுறாங்க. நல்ல பாருங்களேன். அப்ப இந்த தைரியம் எது கொடுத்தது? புகுந்த வீட்டுல கொடுத்தது. புகுந்த வீட்டினுடைய உறவுகள் அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது. ஜார்க்கண்டுடைய ஆளுநரா 5 வருஷம் முழுமை செய்த முதல் பெண் ஆளுநர் அவங்கதான். இவ்வளவு தாங்கினாலும் உணர்ச்சி பூர்வமான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கிறது புகுந்த வீடு தான். அதே மாதிரி மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் அதே மாதிரி தான். எவ்வளவு கடுமையா அவங்க வீட்டில இருந்து படித்திருந்தாலும் அந்த பயிற்சி செய்ததை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. தன்னுடைய காதல் கணவனை 27 வயசுல கரம் பிடித்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்க எவ்வளவு பெரிய அமைச்சர் பதவியெல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், நம்ம அரசியல் இல்லை, அவங்க நிதி அமைச்சரா வர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பு அமைச்சராக கூட வந்தாங்க. எப்படிங்க இந்த தைரியம் ஒரு பெண்ணுக்கு வருது? நிறைவாக இல்ல, இந்த தைரியம் கொடுத்தது அந்த புகுந்த வீடு தான். அதே மாதிரி இன்னொரு அரசியல்ல இன்னும் ஒரு உதாரணம், சோனியா காந்தி அம்மையார் அவர்கள். நம்ம கட்சி இல்ல, சோனியா காந்தி அம்மையார் அவர்கள். அவங்க புதுசா நம்ம நாட்டுக்கு வரும்போது இந்திரா காந்தி அம்மையாருக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருந்தது, உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மருமகள் நம்ம பண்பாடு கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருந்தாங்க. திடீர்னு அவருடைய கணவன் இறந்த பிறகு அவங்க பிறந்த வீட்டுக்கு போகாம புகுந்த வீட்டிலேயே நின்று தன் கணவர் செய்த அந்த நாட்டு பணியில தன்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு நேர்த்தியா உடை அணிறாங்க, எவ்வளவு கம்பீரமா நடக்கிறாங்க. இதெல்லாம் யார் கொடுத்தது? அருமை அருமை அருமை. புகுந்த வீடு கொடுத்த அந்த தைரியம். ஆகவே சொல்லி முடிக்கிறது என்னன்னா, நான் என்னுடைய கதையை சொல்லி முடிக்கிறேன். உங்க கதைக்குள்ளே வரலையா? ஒரு கதை இல்ல, வெறும் கனகாவா, சாதாரண கனகாவா என்னுடைய பிறந்த வீட்டுல இருந்தேன். இன்னைக்கு கனகா பிரதாப் அப்படின்னு வந்த பிறகுதான் நிறைய இல்ல. நான் சொன்னேன்ல, அடித்தளத்தை தோண்டி எடுத்துட்டு ஸ்ட்ராங்கா போட்டு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டினது என்னுடைய புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய படிச்சது. இப்ப அவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? பிரதாப் நாகர்கோவிலில் இருக்கிறார். நாகர்கோவில் ஏன் இருக்கிறார்? கனகா இங்கு இருக்கும் பொழுது பிரதாப் அவர்கள் பாசத்தோடு அந்த காதல் கணவன் வர வேண்டும் அல்லவா? நீங்கள் கைகளை தட்ட வேண்டும் அல்லவா? செய்வீர்களா? பிரதாப்பின் உடல் தான் அங்கே இருக்கிறது, அவருடைய ஆத்மா இப்போது என்னோட. இதை இந்த பட்டிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது, முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது இந்த மேடையில். காதல் அங்கு இருக்குமாம், கணவன் இங்கு இருப்பார்களாம். என்ன இது பித்தலாட்டமாக இருக்கிறது? ஆச்சரியக்குறி. நடுவர் அவர்களே, அர்த்த நாரீஸ்வரர் என்று சொல்லும் போது நான் இங்க இருக்கும், நாம் ஏதாவது ஒன்று கேட்டால் உடனடியாக ஆன்மீகத்துக்குள் சென்று விடுவது. பிறகு என்ன செய்வது? ஆரம்பியுங்கள். அருமை. இத்தனை தைரியத்தையும் நடுவர் அவர்களுக்கு கொடுத்தது எந்த வீடு? புகுந்த வீடு. போட்டுக் கொள்ளுங்கள். ஆக மொத்தம் பேச்சாளர்கள் இருவரும் நடுவரை பந்தாடுகிறார்கள். நான் பாவம் அல்லையா? நிறைவாக நாளா எங்க பிறந்த வீட்டுல இருக்கும் போது 4 பெண் குழந்தைகள். இப்ப எனக்கு பட்டிமன்றம் முடிச்சிட்டு பிறந்த வீட்டுக்கு போகவா புகுந்த வீட்டுக்கு போகவா, இல்லாட்டி பேசாம விருதுநகர் சரஸ்வதி மகால்ல பாய் விரிச்சு படுத்துறவான்னு தோணுது. நீங்க கை தட்டுறத பார்த்தா அந்த பாய் எனக்கு கன்ஃபார்ம் போலயே. இல்ல
கை பிடித்து தான் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி விடுவாங்க அம்மா. பயந்து ஏதாவது கிளாஸுக்கு போனாலும் கொண்டு போய் தான் விடுவாங்க. ஆனா கல்யாணம் ஆன பிறகு நீனே போய்க்கோ, முதல்ல கார் ஓட்டப்படி, அதுக்கப்புறம் டூ வீலர் ஓட்டப்படி, குழந்தைங்களை கொண்டு போய் விடுறது எல்லாம் செய்துக்கோ. ஈவன் அவரை கூட நான் பிசினஸ் இடத்துக்கு நான் தான் டிரைவ் பண்ணியே கொண்டு போய் விடுவேன். நீங்க டிரைவ் பண்ணி ஏன் அவங்க டிரைவ் பண்றாங்க? அதனாலதான் பெண் டிரைவ்னே பேர் வச்சான். ஒரு கடிஜோக்க போட்டு விட்டேன், கையை தட்டி விடுங்க, திடீர்னு அது வேற உடையில கிராஸ் ஆகுது. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கனகா பிரதாப்பாக நான் உயர்ந்து நிற்கிறேன்னா அது என்னுடைய புகுந்த வீடு எனக்கு கொடுத்த ஆன்ம பலம், உணர்வு ரீதியான ஒரு பலத்தை கொடுத்ததால் இன்று நான் தைரியமாக இந்த மேடையில் புகுந்த வீடுதான் ஒரு பெண்ணிற்கு பெருமை சேர்க்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய உற்சாகமான கைத்தட்டல் கனகா மேம்க்கு கொடுத்துடலாம். சாரி கனகா பிரதாப் அவர்களுக்கு கொடுத்து வரலாம். புகுந்த வீடுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா உண்மையிலே இப்போ தெரியுது எப்படி நீங்கள் கிளாசிக்கல் ஆடினீங்க, எப்படி என்னென்ன பண்ணீங்கன்னு. பிரதாப் நல்லா இருக்கிறார்ல? கேட்டது விசாரிச்சதா சொல்லுங்க. ஏன்னா காதல் கணவர் வேற, கண்டிப்பாக நம்ம கேட்டே ஆகணும். ஆனால் உண்மையிலே மேம்க்கு எந்த அளவு காதல்னு நான் வரும்பொழுது நான் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ அங்கேருந்து நம்ம மேடைக்கு வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை வீடியோ கால் பண்ணிட்டார் அவங்க வீட்டுக்கார். 4 டைம்ஸ்ங்க. உங்க மேம் உங்களுக்கு சுகுமாரன் கால் பண்ணாங்களா? கல்யாணம் முடிஞ்ச புதுமண தம்பதிக்கு ஒரு வீடியோ கால் கூட வரல. ஆனால் இவங்களுக்கு 4 வீடியோ கால். என்ன அர்த்தம்? ஏன் வீடியோ கால் வர்றாரு? நான் கேட்டேன், அவ்வளோ லவ்வா மேடம் உங்களுக்குள்ள அவ்வளோ காதலா? டெய்லி இத்தனை 4 தடவை வீடியோ கால் வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க வீட்டுக்காரோட அம்மாவுக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டிட்டாங்களாம். இந்த நிலாவை பார்த்தா தான் அந்த மனுஷன் சாப்பிடவே செய்வாராம். பார்த்தீங்களா? நிலான்னு சொன்ன உடனே என்ன ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, உண்மையிலேயே அந்த நிலா முகத்தோடு ஆன்மீக சொற்பொழிவால் திடீர்னு ஆன்மீக விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பிரம்மா தன்னுடைய நாக்கில் சரஸ்வதியை வச்சாங்களாம். பிரம்மா தன்னுடைய நாக்கில் சரஸ்வதி வச்சாங்க. ஏன் பிரம்மா தன்னுடைய நாக்கில் சரஸ்வதி வச்சாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளவுதான் பெரிய படித்தாலும் படித்த திமிர் நமக்கு வரக்கூடாது. நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் குளிர்ந்த வார்த்தைகளாகவும் யாரையுமே காயப்படுத்தாத வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பிரம்மா தன்னுடைய நாக்கில் சரஸ்வதி வச்சாங்களாம். விஷ்ணு தன்னுடைய மார்பில் லக்ஷ்மியை வச்சாங்களாம். ஏன்? பணம் வைத்திருக்கவர்கள் எல்லோரும் பணக்காரர்கள்ல, கொடுக்கும் மனம் யாரிடம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பணக்காரர்கள் என்பதை உணர்த்துவதற்காக விஷ்ணு தன்னுடைய மார்புல லக்ஷ்மி வச்சாங்களாம். இதெல்லாம் தாண்டி புகுந்த வீடேன்ட்டு அவங்க பேசினாங்க தெரியுமா? சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாதிய பார்வதி தேவிக்கே கொடுத்த அர்த்தநாதீஸ்வரன் சொன்னாங்க. பாத்தீங்களா? இந்த பாயிண்ட்டுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாங்க. அப்ப என்னதான் நீங்க பேஸ்மெண்டம் போட்டாலும் அந்த பேஸ்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது உண்மையிலேயே புகுந்த வீடுன்ட்டு ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க. உண்மையிலே நான் பெருமைக்காக சொல்லல, 2025 இந்த வருடங்கள் முழுக்க பயணித்த மேடைகளை விட எனக்கு பிடித்த மேடை விருதுநகர் இந்த மேடைங்கிறத நான் ரொம்ப ப்ரௌடா நான் சொல்றேன். ஏன்னா குட்டீஸ் அந்த பையன் அவ்வளோ திருக்குறளாக சொன்னதாக இருக்கட்டும், புதிய புதிய பேச்சாளர்கள், புதிய புதிய தகவல்கள். பொதுவாக சொல்லுவாங்க பட்டிமன்றத்துக்கு தமிழ் சார்ந்த பேச்சாளர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலிருந்து பேச்சாளர்கள் வரணும், அப்படின்னா தான் புதிய புதிய கண்டென்ட் கிடைக்கும், புதிய புதிய தமிழ் பேச்சுகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த மேடை முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கிறது. புது வருஷம் உண்மையிலே புது வருடமாக இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறதுன்னு நினைக்க பார்க்கும்போது உங்களை விட எனக்கு ரெட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி.